பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சிகளை நாம் காண போகிறோம். பிரியமானவர்களே, நல்ல கவனத்துக்குள்ளாக நாம் வைத்துக்கொள்வோம். அநேகர் சொல்றாங்க நான் ஆவிக்குரியவள். நீதிமொழிகள் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோமாக. 31வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 31:30 வாசிக்க கேட்போம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த ஸ்திரியானவள் புகழ்வதற்கு இவள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய ரீதியில் நாம் கவனிக்க வேண்டும். ஒன்றாவது காரியம், அல்லேலூயா, the character of a praying woman. அல்லேலூயா. முதலாவது காரியத்தை நாம் பார்க்குமானால் இந்த ஸ்திரியானவளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எந்நேரமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டுகிறவளாக காணப்படுவார். அதாவது தன் வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் அவள் என்ன செய்வானா, பிதாவ இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறவளா இருக்கிறார். அல்லேலூயா. அவளுடைய ஆவிக்குரிய கனி அங்கே ஜெப வீராங்கனி என்று நம்ம சொல்லப்படும் போது அவளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவங்க எந்நேரமும் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பார்கள். எந்நேரத்திலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆமா, அவர்கள் தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, அது முதல் அடையாளமாக காணப்படுகிறது. இரண்டாவது அடையாளம் என்ன அப்படி நம்ம பார்த்தோமானால், அந்த ஸ்திரியானவருடைய வாழ்க்கை அவளுக்கு நன்றாய் தெரியும், தேவன் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று. அல்லேலூயா. தேவன் என்னை நன்றாக அறிந்திருக்கிறார், ஆகையினால் நான் எந்நேரமும் அவரை நான் சஞ்சலித்துக் கொண்டும் அவரை தேடிக்கொண்டே இருப்பேன். காரணம், அவர் மாற்றுமே என் வாழ்க்கையை முழுமைக்குள்ளாக நடத்துவார். அவருடைய வாழ்க்கை நம்பிக்கை என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி என் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தர் அங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நமக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் நம்ப வேண்டியதை ஆண்டவரை. அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்திருக்கு சொன்னாக்க நாம் என்ன தெரியுமா வெளிப்படுத்தணும்? நம்மளுடைய கனி என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையோட பகுதியில் நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் என்னை எந்நேரமும் நடத்த வல்லவராக இருக்கிறார். என்னோட நம்பிக்கை அதான். அல்லேலூயா. தாவீது சொல்றான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீர் அங்கே என்னோட கூட இருக்கிறீர். அவனுக்கு தெரிந்திருந்தும் அவங்க நடக்கிறான். ஏன்னா கர்த்தர் நடத்துறார். இப்போ இந்த ஜெப வீராங்கனியோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குமா? என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, அவளுக்கு நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நடத்துகிற ஒரு ஜெப வீராங்கனியோட வாழ்க்கையில இந்த கனி இல்லை அப்படின்னு சொன்னா தயவு செய்து போவாதீங்க. நான் இந்த தைரியமாக சொல்லுவேன், இது போவாதீங்க. இட்ஸ் பெட்டர். ஏன் தெரியுமா? அவங்க உங்களை கைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கைடன்ஸே அவங்களுக்கு தெரியல யாருன்னு சொல்லி. அப்போ எப்படி உங்களை கைட் பண்ணுவார்? அவங்களுக்கு தெரிய கர்த்தர் என்னை கைட் பண்ணுவார், கர்த்தரை நடத்துவார் சொன்னால் அவங்க உங்களை நடத்துவாங்க. ஏன்னா தெரியுமா? அவங்க போன பாதையில் ஒரு வேளை நீங்களும் போயிருக்கலாம், நீங்கள் கஷ்டத்தில் கடந்து போயிருக்கலாம். அதை எப்படி ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்வதற்கு செய்தாரோ உங்களையும் கர்த்தர் மேற்கொள்ள செய்வார் சொல்லி உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து உங்களை நடத்துவாங்க. தெரியாதவங்க நீங்கள் போயிட்டு உக்காந்திங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பரவாயில்ல சிஸ்டர் நம்ம இதுக்காக அந்த சூழ்நிலை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன சூழ்நிலை தெரியாது, பரவாயில்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லி காலத்தை ஓட்டி கொண்டே இருப்பாங்க தவிர ஒரு சொல்யூஷனை அவங்களால கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இது இரண்டாவது காரியமாக இருக்குது. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம்னா, ஒரு ஜெப வீராங்கனியோட வாழ்க்கையில் விசுவாசம் என்ற காரியம் மிக அவசியம். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் நடத்துகிற ஒரு ஜெப வீராங்கனியாக இருக்கட்டுமே, ஒரு ஜெபத்தை நடத்துகிற ஒரு பெண்ணாக நடத்துகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா இருக்கும்? அநேக நேரத்தில் விசுவாசங்கள் பெருகி இருக்கும். அவங்களோட விசுவாசம் உலகத்தின் விசுவாசம் அல்ல, அவங்களோட விசுவாசம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஏனென்றால் அவங்க நிற்கிறது அந்த இடமோ, அவங்க பிரசங்கம் பண்ணும் போதும், அவங்க பேசும் போதும் சரி, அவங்க செபிக்கும் போதும் அவங்களுடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேலே. அல்லேலூயா.
நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அப்படியாக காணப்பட வேண்டும். அது ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசமும் முழுமையாய் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெப வீராங்கனைக்கு ஏன் அந்த விசுவாசம் அங்கே வைக்கிறான்னா, அவளுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் எப்போவுமே என்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் அவங்களோட விசுவாசம் அங்கே இருக்குது. அந்த விசுவாசம் இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் குறைவாக இருக்குது. நம்ம எல்லாரும் சொல்கிறோம் எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறோம். வாயில் பேசுகிறோம் தவிர செயற்கையில் அல்ல. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம விசுவாசம் அற்று போனவங்க போல், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், ஐயோ எனக்கு இது பண்ண தெரியலையே, இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன். ஒரு சின்னதாக ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்கு தெரியாமல் எந்த காரியமும் நடக்காது. அல்லேலூயா. ஆகிய ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் சொல்லும் போது தேவன் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார். உன்னுடைய உள்ளான வேதனை ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்லும் போது அவனால் அதை சரியாக 100% புரிஞ்சு கொள்ளவே முடியாது. மிஞ்சி ஒரு 90% புரிஞ்சுக்கலாம், ஓ இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உன் இருதயத்தை முழுமையாய் புரிந்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார். 100% அந்த இருதயத்தில், அந்த இருதயத்துக்குள்ளாக கசைகிற அந்த ரத்தம் வழியே கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அப்படி விடவே மாட்டார் ஒன்று. அல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேலோட பலன் என்ன தெரியுமா? நம்பிக்கை தேவன் மேல். இரண்டாவது அவர் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவர் என்னை எப்பவுமே கைவிடவே மாட்டார். அப்போ இந்த ஜெப வீராங்கனையோட வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் அவள் கடந்து வரும் போது தான் அவளை என்னவா கூப்பிடுறோம்? தெய்வீக பெண் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் தெய்வீக பெண் என்று சொல்லி வெளியே தோற்றத்தில் காமிக்கிறாங்க. இல்லை, முக்காடு போட்டுக்கிறாங்க, அப்படியே தாழ்மையாக இருப்பாங்க, எல்லாம் ஓகே. நீங்கள் நிறைய இடத்துல எப்படி வேணாலும் நீங்கள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் வெளிப்படுத்துவது தான் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. ஒன்றை வெளிப்படுத்துவதுக்கல்ல, நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று வெளிப்படுத்துவதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற வீராங்கனையோட வாழ்க்கையில் அவளுக்கு தெரியும், எந்நேரமும் நான் தாழ்மை உள்ள குணம் உடையவளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உன்னை நடத்துகிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அந்த பெண் ஒரு பாஸ்டரோ இல்லை ஊழியக்காரங்களோ, தாழ்வு மனப்பான்மை, பணிவு என்ற ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறதா என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிள். இனிக்க பேசுவாங்க, ஆனால் உள்ள கசப்பாக வைத்திருப்பாங்க. அதுக்கு பேர் பணிவல்ல, அதுக்கு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அல்லேலூயா. அன்பாய் நடத்துகிற ஒரு மனுஷிக்கிறவர்களாக மாறுவார்கள். அதுதான் உண்மையான ஜெபிக்கிற ஒரு பெண்மணியோட குணாதிசயங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், உழுந்து ஜெபிப்போம், அல்லேலூயா 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 அதெல்லாம் சொல்லி ஜெபிப்போம். ஆனால் வாயை திறந்தாக்க, அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், இந்த ஜெபிக்கிறவளுக்கு அவருடைய முழு நம்பிக்கை யாராம்? அவர் தான். வேறு யார் மேலேயும் வச்சிருக்க மாட்டான். இந்த உலகத்தை மேலே நம்ப மாட்டான். அல்லேலூயா. ஏன் நம்ப மாட்டானா, இந்த உலகம் ஒரு சூழ்நிலை வரைக்கும் தான் என்ன செய்யும், நம்மளுக்கு ஒத்தாசையாக நிற்பார்கள். அதுதான் உண்மை. ஆனால் அப்பாற்பட்ட காரியம் நமக்கு நடக்கிறப்ப அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்பவர் அல்ல. அவருடைய நம்பிக்கை முழுமையாக ஆண்டவர் எனக்கு செய்வார். நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை, ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை, அதாவது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த பெண்மணி கிட்ட இருக்கும். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியங்க. அல்லேலூயா. தெய்வீக பெண்மணி என்று சொல்லப்படும் போது ஒவ்வொரு பெண்மணிகளுக்குள்ளாக இந்த ஊழியத்தை செய்கிறீங்களே, ஊழியம் செய்கிறீங்களே, உங்களுக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஆவின் கனியை தேடுங்க. அது ரொம்ப அவசியம். இந்த ஆவின் கனி உள்ளே இல்லாமல் நீ என்ன ஊழியம் செய்ய போகிற? நீ போய் எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய போகிற? அல்லேலூயா. நான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஆர்கியூமெண்ட்க்கு கொண்டு வருவாங்க. ஓ, பெண்கள்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள்லாம் எதை பண்ணக்கூடாது, பெண்கள்லாம் அதை பண்ணக்கூடாது. சரிங்களா, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைங்க, பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுன்னு சொல்கிறேன்.
பண்ணுற வேலையை ஒழுங்காக மரியாதையோட கனத்துக்கு ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும் அதை செய்துட்டு செய்யுங்கன்றேன். தெரியாமல் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, 2 வாட்டி ஆவியானவர் அவர் மேலே வந்துட்டாக்கா 3ஆவது தடவை அவங்க ஒரு சர்ச்சை திறந்துட்டு போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு சொல்கிறது ஆவியானவர் என்ன சொன்னார், ஆவியானவர் என்ன சொன்னார். அது ரொம்ப நாளைக்கு ஓடாதுங்க. Without the word as the foundation for the church cannot be stand. Remember that. ஒவ்வொரு சபையும் தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. எஸ்தர் போல ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன கனி நம்மக்கிட்ட இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எஸ்தர் ஜெபிக்கிறதுக்கு எதுக்காக ஜெபிக்கிறா? அவளோட சொந்தம் வாழ்ந்த அந்த கோத்திரங்கள் அழிக்கப்பட போகுது. அந்த எண்ணம். நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், எனக்கு தான் ஆசீர்வாதம் வேணும், எல்லாமே எனக்கு. ஸோ இது ஆவியின் கனி இல்லை, இது ஆசாமியின் கனி. ஆவியின் கனி எப்பொழுதும் பிறருக்காக பரிந்து பேசுகிறதுக்கு நடத்துகிற வழியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த தெய்வீக ஸ்திரியானவள் என்று பெயர் சொல்வதற்கு இந்த ஆவின் கனியின் காரியங்கள் அவளுக்குள்ளாக இருக்கிறது நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப முடிஞ்ச அளவு அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போகிறது நல்லது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே என்னை கொண்டு போகிற இடம் சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேளுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற காரியத்தை தான் செய்வாங்க. இங்கேருந்து எதுவுமே மாறாது. அல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்துங்க. இந்த ஆவியின் கனி. ஓகே, இப்போ வேதத்துக்குள்ளே நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த தெய்வீக பெண்மணி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் போட்டிருக்கிறார். இப்போ நம்ம சொல்கிறோம், எனக்கு இந்த ஆவின் கனிலாம் இருக்குது பாஸ்டர், ஆகினால் நான் தகுதி பெற்றவளாக இருக்கிறேன் ஊழியம் செய்வதுக்கு. நல்லது, குட், we are welcoming you, come and do the work for God. அல்லேலூயா. தவறு இல்லை. ஆனால் இப்போ வசனத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது என் வாழ்க்கை அதன்படி இருக்கிறதா என்ற காரியத்துக்கு நான் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வீட்டை கட்ட தெரியாதவன் சபையை கட்ட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தன் வீட்டை கட்ட தெரியாதவனுக்கு சபையை கட்ட முடியாது, கட்ட தெரியாதவனுக்கு. அல்லேலூயா. அதன் போலதான் இந்த தேவனுடைய வார்த்தை இங்க பிரதிலிப்பாக சில காரியத்தை பேச வந்திருக்கு. நீதிமொழிகள் 31:27 வாசிக்க கேட்போமாக. Proverbs chapter 31 verse 27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். Hallelujah. Hallelujah. She watches over the affair of her household. தன் வீட்டில் இருக்கிற காரியத்தை சரி செய்கிறவளாக காணப்படுவார். இப்போ நீ ஜெப வீராங்கனின்னு சொல்லுவதுக்கு ஆவின் கனி எல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். குட், சரிங்களா? இப்போ வசனத்தின்படி இப்போ நம்ம பார்த்தோம்னா அவள் தன் வீட்டில் இருக்கிற காரியத்தை சரியாக நடத்தினார். இந்த கேள்விக்கு வரும்போது நிறையா பேர் இதை என்ன செய்கிறாங்க, செயல்படுத்த முடியாத சூழ்நிலை. ஏன் தெரியுமா? அவளோட டைலாக் முதல்ல சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? we have no time because we are doing ministries. நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு எங்கே டைம் இருக்குது, எனக்கு எங்கே வீட்டை நான் பார்க்க டைம் இருக்குது, நான் ஊழியத்துக்கு போகிறேன், என்ன அங்கே கூப்பிட்டாங்க பிரசங்கம் பண்ண, ஏன்னா இங்கே கூப்பிட்டாங்க டெலிவரன்ஸ்க்கு, ஏன்னா அங்கே கூப்பிட்டாங்க, உன்னை எங்கே வேணாலும் கூப்பிடணும். வசனம் சொல்லுது வீட்டை இந்த வசனத்தை தவிர்த்து உங்களுக்கு ஆவியின் கனி இருக்குதா? இதை ஒப்பிட்டு பார்க்க வேணும். அதனால தான் போன வாரத்தில் கூட நான் பிரசங்கம் பண்ணுறப்போ ஒரு காரியத்தை சொன்னேன். ஆவியானவரோட ஒத்தாசையும் வேணும், வசனமும் வேணும். தட் இஸ் வை வி ஹேவ் டு ஸ்டடி. அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். நீ அதிகமாக படிக்க தான் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்பி கேட்குறார், நான் எப்படி எந்த ஸ்டாண்டர்டில் நான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது ஆண்டவர்
சாய்ஸ் வச்சுட்டாருன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, God gave me a choice. No choice. A commandment has been given to you in the Bible. You have to follow. You and me have to follow according to the word of God. Hallelujah. இப்ப இந்த எஸ்திரியானவள் தன் வீட்டை என்ன செய்யணுமா? சரி செய்வதற்கு எந்நேரமும் ஜாக்கிரதையாக அவ தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? தவறு செய்யறாங்க. நான் ஊழியத்துக்கு போகிறதுனால என் வீட்டை நான் சரியா கவனிக்க முடியல. This is something happening today. Hallelujah. எல்லா இடத்திலும் நடக்குது. ஏன் தெரியுமா? ஊழியம்னு போயிட்டு நீங்க வெளியே போகும்போது உங்க கணவர் வீட்டில் இருக்கிறாரு, உங்க பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், செயல்படுத்த வேண்டிய காரியங்களை எதுவுமே நீ செய்யாம நீ என்ன போய் ஊழியம் செய்ய போற? எங்க போய் ஊழியம் செய்ய போற? யாருக்கு போய் ஊழியம் செய்ய போற? Simple. People say I'm filled with the Holy Spirit. Yes, wonderful, excellent. But the word is telling right now, it's very clear. உன்னோட சொந்த வீட்டை நீ ஒழுங்கா பராமரிக்க முடியாம நீ போய் அங்க என்ன செய்ய போற? யாருக்கு உபதேசம் கொடுக்க போற? உன் வீட்டை கட்ட தெரியலையே, நீ அடுத்தவங்க வீட்டை போய் எப்படி கட்ட போற? அது சரியா வருமா? சொல்லுங்க. அது சரி வராதுங்க. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் எதுக்கு? நம்மளை உருவாக்கி கொண்டு போய் நிறுத்துவதற்கு. அல்லேலூயா. நம்மளை உருவாக்கி கொண்டு போய் நிறுத்துவதற்கு. நம்மளை உருவாக்குறவருக்கு தெரியாதா நம்மளுக்கு என்ன செய்யணும்னு? அல்லேலூயா. தவற நினைக்காதீங்க. பெண்கள்லாம் பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு அப்படியே ஒரு முத்திரையெல்லாம் போட்டுறாதீங்க. அப்படிலாம் நான் சொல்லலைங்க. நான் ரெண்டு பக்கத்து இருக்கிற காரியத்தை உங்களுக்கு விவரிக்கிறேன். நீங்கள் தீர்மானம் எடுங்க. அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிற? இந்த இஸ்திரியானவர்களோட வாழ்க்கையில் என்ன நம்ம செய்கிறாங்க? வெளியே இருக்கிற புகழ்ச்சியை கேட்குறாங்க. முதல் உங்கள் வீட்டில் இருக்கிற புகழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் வெளியே இருக்கிற புகழ்ச்சி நீங்கள் தானாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம்ம என்ன செய்யறோம்னா, நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், அதனால நான் அந்த ஊழியத்தை நான் இறங்கி செய்ய விரும்புகிறேன். அதாவது எங்கேயாவது யாராச்சும் ஒரு மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டிவேஷனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு அதான் செய்யணும், நான் செபிக்கும் போது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வோடு செய்வது ஊழியம் அல்ல. அல்லேலூயா. ஞானம் வேண்டும் ஊழியம் செய்வதற்கு, அழைப்பு வேண்டும் ஊழியம் செய்வதற்கு. இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தோமானால் நிறைய பேர் fail on this part. They have the fruit, they say they have the fruit of the Holy Spirit, but they don't have the word in them. So உங்களோட ஊழியம் எப்படி இருக்கும்? எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும்? ஊழியத்துக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க? உண்மையாகவே உனக்கு அழைப்பு இருக்குதா? ஆண்டவர் அழைச்சாரா? என்ன அடையாளம் சொல்லு? எப்படி ஆண்டவர் அழைச்சாரு? எப்படி உனக்கு தெரியும் நீ ஊழியத்துக்கு வர அப்படின்னு சொல்கிறது? வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான். அந்த ஊழியத்துக்குள்ளே வரும்போது அவங்களுடைய ஜெப வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற ஊழியத்தில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த ஜெப வாழ்க்கை ஆரம்பிக்கிற அஸ்திவாரமே தவறான வழியில் வந்திருக்கிறதுனால வாழ்க்கை முழுவதுமாக தவறாக ஓடிக்கொண்டிருப்பாங்க. அதை சரி செய்வதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். யாரையும் ஏழ்மைப்படுத்தி பேசுவதுக்கோ தாழ்த்தி பேசுவதுக்கோ நான் உங்கள்கிட்ட பேசலை. செய்கிற ஊழியத்தை சிறப்பாய் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிடித்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அல்லையா? எத்தனை எஸ்திரியானவரோட கண்ணீரை ஆண்டவர் கண்டு பதில் கொடுக்கிறவராய். இன்னைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் ஊழியம் என்று சொல்லுகிற பேரில் நம்ம ஜெபிக்கிறனால நான் ஊழியம் செய்கிறேன்னு நீங்கள் சொன்னால் அது தவறு. ஊழியம் என்பது ஜெபிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய அழைப்பு. அது ஊழியம் என்பது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப நான் தெய்வ இஸ்திரியானவள் அப்படின்னு, தெய்வீக இஸ்திரியானவள் என்று சொல்லப்படுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேணும். வீட்டை கட்டு. கரெக்டா? வீட்டை கட்டாம வீட்டை கூட்டுறது கூட இல்லை. காலையில் எழுந்திரிச்சு வீட்டை எழுந்திரிச்சு பெருக்கி சுத்தம் பண்ணுறது கூட சில பேருக்கு நேரம் இல்லை. பிஸி, அவ்வளோ பிஸி ஊழியம். இங்கே பண்ணாமல் நீ அங்கே போய் என்னத்தை சுத்தம் பண்ண போகிற? ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேத்துக்கு படம் காமிக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு படம் காமிக்க முடியாது. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பகுதியை நீங்கள் நம்ம குணாதிசயங்களை என்ன அப்படி இருக்கணும், என்ன நீ செய்யணும், எப்படிலாம் நீ இருக்கணும் என்ற காரியத்தை வேதத்தில் ஆண்டவர் தீத்து புத்தகத்தில் 2வது அதிகாரம் 3-5. தீத்து
2வது அதிகாரம் 3-5 வாசிக்க கேட்போமாக. முதிர் வயதுள்ள ஸ்திரிகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாத. மறுபடியும் வாசிங்க, அந்த முன்னுக்கு இருக்கிற வசனத்தை திருப்பி வாசிங்க. முதிர் வயது உள்ள ஸ்திரிகளும் எல்லா ஸ்திரீமார்களும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவதூறு பண்ணாதவர்களும் தேவையில்லாத வீண் பேச்சு பேசாமல் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களுமாயிருக்கவும் வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷனிடத்திலும் எப்படி வேதம் சொல்லுவதோ தன் ஸ்திரியானவள் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுதோ அதற்கு முதல் கீழ்ப்படிந்தவளாக காணப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்புள்ளவர்களும். தன் சொந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் அன்பு உள்ளவள் என்று சொல்லும் போது தன் பிள்ளைக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்கிறவளாக காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவளும் உள்ளவர்களும். ஒரு 5 புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அவ வந்து உங்க முன்னுக்கு 2 ஊழியம் செய்யறேன்னு சொன்னா அதையும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. கேட்டா பரவாயில்ல, கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார் என்று. இங்க வேதம் என்ன சொல்லுது? கற்புள்ளவராகும். அப்ப நீங்க மாறாக செய்கிற காரியத்தை நீங்க சொந்தமா வசனத்தை திருப்பி உங்களுக்கு சாதகமாக பேசும்போது அது யாருக்கு தீங்கு நடக்கும்? எல்லாருக்கும் தீங்கு உள்ளதாக மாறும். தேவனை எரிச்சலுக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்க. தன் புருஷன் இது 2வது. இப்ப தெய்வீக ஸ்திரியானவர் சொல்லும் போது சரிங்களா, இந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஓகே, இங்க பிசாசு என்ன செய்வானா, நான் உன்னோட பரிசுத்தருமா அப்படின்னு ஒரு மனப்பான்மை உள்ளுக்கு கொண்டு வந்துடுவான் கணவர் மனைவிக்குள்ள. ஸோ இதை நீங்கள் ஜாக்கிரதையாய் பாதுகாக்கணும்னா ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை அறியாமலே நீங்கள் என்ன செய்வீங்க? கணவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடும் போது நீங்கள் செய்கிற காரியங்கள் வீணாக போய்விடும். தொடர்ந்து அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயது ஸ்திரிகளுக்கு புத்தி சொல்லு. அப்படின்னா நல்ல ஆலோசனை கொடு. நீ போய் குடும்பத்தில் எப்படி கெடுக்கணும்னு சொல்லி ஆலோசனை கொடுக்காத. சரிங்களா? இன்னைக்கு ஜெப வீராங்கனி என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள்ட்ட போய்ட்டு உங்கள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவன் அப்படியா பண்ணாவன்னு அவனை நான் 2ல் 1 கேட்குறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லும்? அவர் அப்படி பண்ணாரா, சரி பரவாயில்லம்மா, நீ பொறுமையாக போ, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு 3வது. இந்த 3வது கூட்டம் தான் எங்கேயுமே காணாது. ரொம்ப கஷ்டம். அப்படியாம்மா, சரி நான் வரேன், நான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு வந்து பேசி ஆலோசனை கொடுறேன். இந்த 3வது நபர் தான் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது. என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த 3வது நபர் நல்ல எண்ணத்தோடு போவாங்க வீட்டுக்குள்ளே. கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் புகை. இவங்க கூடாங்கல்லை வச்சு ஊதி இன்னும் பெருசாக்கி விட்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த 3வது வந்து உருவாக்குறது ரொம்ப டேஞ்சர். இப்போ சரியா, 100 பேர் இருந்தால் 101 தான் கர்த்தருக்கு பயந்து அந்த ஊழியத்தை ஒழுங்காக போய் செய்து அந்த குடும்பத்தை என்ன செய்யுது? தேவனுக்கு பயந்து மறுபடியும் சேர்த்து வச்சுட்டு வரும் அதோட வேலை. இதில் என்ன பிரச்சனை? இந்த 3வது ஆளுக்கு, இந்த 3வது ஆளோட பிரச்சனை பெருமை ஒன்று வந்துடும். விசாசனமாக கொண்டு வந்துடுவான். பாத்தியா, ஓ மூலமாக தான் அவங்க சேர்ந்துட்டாங்க, முடிச்சு, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ்ட். ஸோ இந்த 3வது ஆள் தான் ரொம்ப டேஞ்சர் சொல்ல நிற்பாங்க. முன்னுக்கு 2 பேர் ஒன்றுமே இல்லை. ஏதாகவும் அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் போய் இன்னொருத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களை கர்த்தருக்குள்ளே நீங்கள் நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப பார்க்குறேன் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கூட்டம்லாம் இப்போலாம் எழுந்து நின்று என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாக்கா நேற்று பார்த்தாக்கா ஜெபத்தில் உட்காந்துருப்பாங்க, வர்ஷிப்பில் உட்காந்துருப்பாங்க. அடுத்த வாரம் பார்த்தா அவங்க பாஸ்டராக ஏறி உட்காந்துருவாங்க. எப்படி தான் இப்படிலாம் மாறுது? கேட்டாக்கா ஆண்டவரை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னுவாங்க. எனக்கு ஒன்று விளங்கலை. தயவு செய்து
கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக இருந்து என்னை உண்மையாக கூப்பிட்டாரா, என் வழிகளை அவர் செம்மைப்படுத்துகிற தேவன். ஒரு ஆவிக்குரிய செவ வீராங்கனுடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன சொன்னேன், என் நேரமும் அவர் தேவனை சார்ந்திருக்கிறவளாக இருப்பார். அவர் கர்த்தரை நம்பி இருப்பார். என்ன நடந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவருக்குள்ள அந்த ஸ்ட்ராங்கான வைப்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உனக்கு இருந்துச்சுன்னா இந்த வசனம் உன்னை குத்தவே குத்தாது. ஏன் தெரியுமா, அந்த ஆவிக்குரிய காரியம் நீ சொன்னது மெய்யாக ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். நீயா ஆவிக்குரிய சொன்னாருன்னு சொல்லி இந்த கனி என்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டனா இந்த வசனம் உனக்கு குத்துதாக காணப்படும். ஏன்னா இந்த வசனம் ஆவியாரை எழுதப்பட்ட நம்முடைய ஆண்டவர் அப்படியாப்பட்டவர் அல்லங்க. வசனமும் அவரே, ஆவியும் அவரே. அல்லேலூயா. அது ரொம்ப அவசியம். ஆகையினால் உங்களை நீங்கள் பரிசோதனை செய்து நீங்கள் எப்போதும் என்ன தெரியுமா செய்யணும், ஆண்டவரே என்னை நீர் எங்கே கொண்டு செல்ல நினைக்கிறீரோ என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே, அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நீ ஒப்பு கொடுத்துப்பார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உன் மேலே பொறாமை, எரிச்சல் எதுவுமே வராது. இன்றைக்கி அநேகர் ஸ்திரியானவர்கள் எழுந்து பயங்கரமாக ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா. சில பேருக்கு அவங்களுக்கு மீடியா பவர் இல்லை, அதனால் மீடியா பாய்க்க தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அவங்க செய்கிற ஊழியம், பிரியமானவர்களே, இந்த ஆவின் பலன் எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. அதே போல ஆலோசனை கர்த்தர் அவருடைய வார்த்தையும் வேணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் என் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அல்லேலூயா. நான் கோட் போட்டுட்டு வந்து நிற்கலாம், நான் டை கட்டிட்டு வந்து நிற்கலாம், இதெல்லாம் நின்று நான் சொல்லலாம் நான் ஆவிக்குள்ளியாக இருக்கிறேன், நான் திடீர்னு நிரப்பப்பட்டிருக்கேன், திடீர்னு நான் பாஸ்டர். இல்லை, அப்படி இல்லை. அல்லேலூயா. நீ என்ன தான் நிரப்பப்பட்டாலும் சரி, நிரப்பப்பட்டது வார்த்தையா இல்லை வேற என்ன? ஏன்னா உனக்கு இந்த வசனம் குத்துதலாக இருந்ததுன்னா உங்ககிட்ட இருந்த அந்த 5 ஆவிக்குரிய காரியங்களும் அது ஒன்னோடுது அல்ல, உனக்கு கொடுக்கப்படலை. அந்த 5 ஆவிக்குரிய காரியங்கள் முதல்ல ஸ்திரியானவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னதை உன்கிட்ட இருக்குது நீ சொன்னால் இந்த வசனம் உனக்கு குத்தவே குத்தாது. அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அப்போ என்னுடைய வழி கரெக்டாக இருக்குது. அல்லேலூயா. குருடன் இன்னொரு குருடனை நடத்த முடியாது. நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. ஒரு குருடன் இன்னொரு குருடனை ரோடு தாண்டறதுக்கு உதவி முடியாது. கண்ணு நல்லா தெரிஞ்சவன். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ரீதியில் நீ வளர்ந்துருக்கிறேன்னு சொல்கிறல, அப்போ அந்த வசனத்துக்குள்ளாகவும் நீ வளரும் போது நீ இன்னொருத்தரை நடத்த கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ தெய்வீக ஸ்திரியானவள் என்று சொல்லுகிற அடையாளம் உன் மூலமாக அநேகர் அதை கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். ஒன்று அறிந்து கொள்வதுக்கல்ல, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்வதுக்கல்ல, உங்கள் மூலமாக கிறிஸ்து ஆண்டவர் யார். அல்லேலூயா. Who is Jesus? People will get know through you. Hallelujah. Hallelujah. நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. 5 காரியம் ஆவிக்குரிய காரியம் உனக்கு இருக்குதுன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த திருவசனத்தில் நீ எங்காவது மாட்டிகிட்டு இருந்தனா அப்போ 5 காரியம் உன்கிட்ட இல்லை, அது இல்லை. அப்போ உனக்கு வேணும்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். இல்லை, உட்காந்து மனம் திரும்பு, கர்த்தர்கிட்ட கேளு, கொடுங்க ஆண்டவரே, நான் சரியாக செய்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கி நிறைய பேர் நாற்காலியில் உட்காந்து பிரசங்கம் கேட்குற வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற தாழ்மை புல்பிட்டுக்கு ஏறினோன்னு காண போயிடும். ஏன்? புகழ்ச்சி, பணம், பெருமை. அல்லேலூயா. நீ நாற்காலில் உட்காந்து என்னைக்கு நீ கர்த்தரை ஆராதித்தியோ அதே குணா எண்ணத்தோட அதே தாழ்மையோட நீ புல்பிட்லேயும் வந்து கர்த்தருடைய வார்த்தை நீ பேசிப்பார், அந்த இடத்துல கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உனக்கு தெரியாமல் அநேகருக்கு சுகங்கள் நடக்கும். உன்னுடைய வார்த்தை, நீ எடுத்து செல்கிற தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்துக்கு பலனாக மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உடைந்து போன உள்ளங்களை கட்டுவதுக்கு நான் ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. ஒரு மனமாய் நம்ம கூடி ஜெபிக்க சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்க முடியல. ஆனால் எனக்கு 5 கனியும் என்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு குறைந்த 5 கனியும் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு மனமாய் வாங்குங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோன்னா நீங்கள் நாங்கள் அப்புறம் எங்கே அந்த 5 கனி உங்கள்கிட்ட இருக்க போகுது சொல்லுங்கள்? உங்களோட ஈகோ விட்டுருங்க, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு ஒருவரே ஆண்டவர் என்ற எண்ணத்தோடு வந்து நின்றீங்கன்னா
அன்னைக்கு தாங்க எழுப்புதல் வரும். அல்லேலூயா. அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செப வீராங்கனியாகவும் தெய்வீகமான ஸ்திரியானவள் என்று அழைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிறைய மாற்று கருத்துங்க உங்களுக்குள்ளாக இருக்கும். என்ன அவர் அப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த 5 காரியமும் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவசனத்தை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சோன்னாக்க சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். அங்கே தான் டேஞ்சர். அதை சரி செய்வோம். அல்லேலூயா. தேவனால் மாற்ற முடியாத ஒரு காரியம் இல்லை. நல்லா கவனத்தில் வச்சுக்கிங்க. அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்மளை கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக நம்ம வெளிப்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகுகிறது. அதுதான் நம்மளுடைய விஷன். ஏன் நாமம் மகிமைப்படுவதற்கு, ஏன் சபையோட நாமம் மகிமைப்படுவதற்கு உழைத்துக்கு வராத, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதற்கு உழைத்துக்கு வா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்கு ஆண்டவரே, இதோ 2 பகுதியாக இருக்கிற காரியத்தை நாங்கள் கவனித்தோம். ஒன்று ஆவிக்குரிய காரியத்துக்குள்ளாக இருக்கிற கனிகளை நாங்கள் கண்டோம். 2வது திருவசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் கவனித்தோம். ஆண்டவரே, இதோ இதில் ஆண்டவரே எங்கேயாவது ஒரு இடத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அதை ஆண்டவரே நடைமுறைக்கு இல்லாமல் இருந்ததானால் எங்களை மன்னியும் அப்பா. அதை சரி செய்ய எங்களுக்கு உங்களுடைய பலன் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.